ஹாய் ஆல், இன்னைக்கு வைரல் நோ பேக் சீஸ் கேக் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 10 மேரிகோல்டு பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அளவு ஃபைனாக நீங்கள் கிரைண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு பிஸ்கெட் பேஸ். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் எந்த பவுலில் செய்ய போகிறீங்களோ அதில் வந்து இந்த பிஸ்கெட்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா செட் பண்ணி எடுத்துக்கணும். நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். ஸோ தட் அது வந்து நல்லா வந்து செட் ஆகி வரும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா வந்து கவர் பண்ணிக்கிறேன். இதை ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு க்ரீம் மிடில் லேயருக்கு நம்ம வந்து பால் எடுத்துக்கலாம். 250 ml மில்க் எடுத்துருக்கேன் நான். இதை நல்லா நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பாயில் ஆகி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண பால் வந்து நல்லா திரிஞ்சு வரும். இதை இப்போது நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட நான் வந்து ப்ளெயின் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த லெமன் ஸ்மெல் ஆர் டேஸ்ட் வந்து இருக்காது. ஒரு 3 வாட்டி அளவு நீங்கள் வந்து ப்ளெயின் வாட்டர் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட நான் 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போது நல்லா வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போது இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு க்ரீம் மிடில் லேயர் வந்து ரெடி. இந்த அளவு நல்லா வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட் பேஸ் எடுத்து அதுக்கு மேலே இந்த க்ரீம் லேயரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம வந்து இப்போது செட் பண்ணி எடுக்கணும். க்ரீம் லேயர் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதை வந்து ஒரு 1 to 2 hours வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது டாப் அண்ட் ஃபைனல் லேயருக்கு சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவு நல்லா ஸ்மூத்தாக வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது செட்டான க்ரீம் லேயர் மேலே சாக்லேட்டை ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வைரல் சீஸ் கேக் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Subscribe for more videos. Thank you.